أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا. إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. ربكم أعلم بما في نفوسكم، إن تكونوا صالحين فإنه كان للأوابين غفورا. وآت ذا القربى حقه والمسكين وابن السبيل ولا تبذر تبذيرا. إن المبذرين كانوا إخوان الشياطين وكان الشيطان لربه كفورا. وإما تعرضن عنهم ابتغاء رحمة من ربك ترجوها فقل لهم قولا ميسورا. ولا تجعل يدك مغلولة إلى عنقك ولا تبسطها كل البسط فتقعد ملوما محسورا. إن ربك يبسط الرزق لمن يشاء ويقدر، إنه كان بعباده خبيرا بصيرا. صدق الله العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح الحمد لله. அல்லாஹுடைய மாபெரும் கருணை அவனுடைய கிருபையை கொண்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாட்கள்லயும் முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி, ஒரு முன்மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் பெண் எப்படியெல்லாம் இந்த மார்க்கத்தை பேணி வாழணும் நடக்கணுங்கிற அழகான கிதாப தொடர்ந்து பார்த்து வர்றோம். அதுல 6 சாப்டர் பார்த்து முடிச்சிட்டோம். ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய ரப்போட எப்படி எல்லாம் இருக்கணும், ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய ஆன்மாவோட எப்படி இருக்கணும், பெற்றோரோட எப்படி இருக்கணும், கணவனோட எப்படி இருக்கணும், அப்புறம் தன்னுடைய பிள்ளைகளோட, அப்புறம் மருமகளோட இவங்களோட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன ஹெட்லைன்ல பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய நெருங்கிய சொந்தம் இருக்குல்ல, நெருங்கிய சொந்தங்களோட ரத்த உறவுகளோட எந்த மாதிரி நடந்துக்கணும், இந்த ரத்த உறவை பேண்றது, உறவுகளை பேண்றது, சொந்தங்களோட இருக்கக்கூடிய நடைமுறைகளை ஏராளமான குரான் வசனமும் ஹதீஸ்களும் சொல்லுது. அதெல்லாம் பார்க்கையில நம்ம நியத்து வச்சுக்கிறோம், யா அல்லாஹ் உன்னுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக, அந்த ஏவல்கள் ஒவ்வொன்னையும் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக ஆக்கி வை யா அல்லாஹ். ஏன்னா இன்றைய கால சூழ்நிலை சந்தர்ப்பங்கள்
சூழ்ச்சிகள் சூழ்ச்சிகள் நிறைந்த ஒரு உலகத்துல நம்ம வாழ்றோம். சுபஹானல்லாஹ், மாயையான துனியான்னு சொல்லுவாங்க. அப்போ இதுல நம்ம நெருங்கின சொந்தங்களோட உறவுகளோட எப்படி பேணி வாழ்றதுங்கிறத பார்க்கும்போது சுபஹானல்லாஹ், அல்லாஹ் நமக்கு இலகுவாக்கினாலே தவிர மிகப்பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கு. வாங்க பாப்போம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இது சம்பந்தமா என்ன விஷயங்களா நமக்கு சொல்லி தர்றாங்கன்னு. ஒரு முன்மாதிரியான ஒரு முஸ்லிம் பெண்மணி உறவுகளுக்கு கடமைப்பட்டவளா இருக்கா. அவங்களோட இந்த உறவுகளோட அவங்களுக்கு நன்மை செய்யணும், அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்களுக்கு நல்லறமும் செய்யக்கூடியவளா இருக்கணுமா. எப்படின்னு நம்ம உஸ்தாத் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு ஒரு ஹெட்லைன் போடுறாங்க. இஸ்லாம் ரத்த உறவுக்கு கொடுத்த சிறப்பு எவ்வளவு தெரியுமா? அந்த சிறப்பை பார்க்கலாமா? இஸ்லாம் ரத்த உறவுக்கு மிகுந்த அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்திருக்கு, சிறப்ப கொடுத்திருக்கு, உயர்வு கொடுத்திருக்கு. அப்படிப்பட்ட அந்த சிறப்ப, உயர்வ வேற எந்த மார்க்கத்திலையும், கொள்கையிலையும், அமைப்புலையும், இயக்கத்திலையும் பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட சிறப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இஸ்லாத்துல ரத்த உறவுகளுக்கு கொடுத்திருக்கான். அதனால உறவுகளை நம்ம மதிக்கணும், சேர்ந்து வாழணும் அப்படின்னு நமக்கு இஸ்லாம் ஆர்வம் ஊட்டக்கூடியதா, ஆசை ஊட்டக்கூடியதா, கட்டளை இடக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த உறவுகளை அறியாம அத துண்டிச்சு வாழ்றவங்கள இஸ்லாம் வன்மையா கண்டிக்குது. அது மட்டும் இல்ல, படைப்புகளை அல்லாஹ் உருவாக்குனதுக்கு பிறகு, படைப்புகளை எல்லாம் அல்லாஹ் படைச்சான்ல, எப்படி எல்லாம் படைச்சோம் அப்படின்னு நம்ம ததபுர் கிளாஸ்ல எல்லாம் பார்த்து வரோம் இல்லையா? அப்படி அல்லாஹ் தன்னுடைய படைப்புகள்லாம் உருவாக்குனதுக்கு பின்னாடி உறவு என்ன செஞ்சான், அல்லாஹ் படைத்த உருவத்துல அவனுக்கு முன்னாடி நின்றுகிட்டு துண்டித்து வாழப்படுறத விட்டு எனக்கு பாதுகாப்பு குடுன்னு பாதுகாப்பு தேடிச்சான். அல்லாஹ் என்ன செஞ்சானா, அதனுடைய விருப்பத்தை, அந்த உறவோட விருப்பத்தை நிறைவு செய்ய அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த உறவு கிட்ட சொன்னானா, உன்னை யாரெல்லாம் சேர்ந்து வாழ்றானோ நானும் அதை சேர்த்து கொள்வேன். உன்னை யாரெல்லாம் துண்டித்து வாழ்றாங்களோ நானும் அவங்கள துண்டிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அதுகிட்ட சொன்னானா. சுப்ஹானல்லாஹ். இந்த செய்திய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு மூலமா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் இவங்க எல்லாம் அவங்களுடைய நபிமொழி தொகுப்புல அழகான முறையில பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் படைப்பினங்களை படைச்சான். அவர்களை படைச்சு முடிச்சதும் பின்னாடி உறவு எந்திரிச்சு நின்று அல்லாஹ்ட்ட கேக்குது, துண்டிக்கப்படுவதை விட்டு நான் உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு சொல்லி கேக்குது. அப்ப பாதுகாப்பு தேடுறவர்களுடைய இடம் எது, அதை எனக்கு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அல்லாஹ் தாலா சொல்றான், ஆமா உனக்கு பாதுகாப்பு இருக்கு. எங்க இருக்கு தெரியுமா? உன்னை சேர்ந்தவரை நான் சேர்த்துக் கொள்கிறேன், உன்னை துண்டித்தவரை நான் துண்டித்து விடுகிறேன். இத நீ ஏத்துக்கிறியா அப்படின்னு அல்லாஹ் கேக்குறான். அப்ப அந்த உறவு சொல்லுது, ஓகே நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவு அல்லாஹ் இடத்துல பதில் சொல்லுது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உறவு உனக்கு இது போதுமா, உனக்கு திருப்தியான்னு கேட்டு அது திருப்தின்ட்டு சொல்ற அளவுக்கு அந்த உறவை அல்லாஹ் தாலா படைச்சதும் அது அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடுச்சு. எனக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு கேட்டுச்சு. அப்ப அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தவன நானும் சேர்ந்திருப்பேன், உன்னை துண்டிச்சவன நானும் துண்டிச்சிருவேன். இத நீ ஏத்துக்கிறியா? இது உனக்கு போதுமா? ஓகே, போதும், ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவு சொல்லுது. இத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு பின்னாடி வரக்கூடிய வசனத்தை ஓதி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சூரா முஹம்மத் 47வது அத்தியாயத்துல 22, 23வது வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அந்த வசனம் என்ன தெரியுமா? நயவஞ்சகர்களே, முனாபிக்குகளே, போருக்கு வராமல் விலகி கொண்டதுக்கு பின்னால் நீங்கள் பூமியில சென்று குழப்பம் செய்து இரத்த உறவை துண்டித்து விட பார்க்கிறீர்களா? இத்தகையவர்களை அல்லாஹ் சபித்து அவர்களை செவிடர்களாக்கி அவர்களுடைய பார்வைகளையும் போக்கி குருடர்களாக்கி விட்டான். போருக்கும் வராம, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காகவும் உழைக்காம, இந்த பூமிக்கு திரும்பி போய், இந்த உலகத்துக்கு போய், ஊருக்குள்ள போய் குழப்பம் செய்யறதோட மட்டும் இல்லாம நீங்க ரத்த உறவையுமா துண்டிக்கிறீங்க? இப்படிப்பட்டவங்களை அல்லாஹ் சபிக்கிறானா. அல்லாஹ் அவர்களை செவிடர்கள் ஆக்கிடுறான், அவருடைய பார்வையும் அல்லாஹ் குருடாக்கிடுறான்னு சொல்றாங்க. இன்னைக்கு எவ்வளவு பேர் எத்தனை ரத்த உறவுகளை துண்டிச்சுட்டு இருக்கிறாங்க. பெத்தவங்களை பிள்ளைங்க பார்க்க மாட்டாங்க, பிள்ளைங்களை பெத்தவங்க பார்க்க மாட்டாங்க,
பெத்தவங்க பார்க்காமலாம் இல்ல. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில அவங்க வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்கு தேவையான உறவுகள, அழகான சொந்தங்கள, அவங்களுக்கு தகுந்த குடும்பங்களையும் உருவாக்கி வைக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி அவங்கள மதிக்கலம்போது, அவங்கள எடுத்தெறிஞ்சு பேசும்போது, அவங்களுக்கு மரியாதை குடுக்கலங்கும்போது, அப்புறம் என்ன செய்வாங்க? விட்டு விலக வேண்டிய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுறாங்க. இல்லையா? அப்போ அந்த நேரத்துலயாச்சும் நம்மள எப்படி பெத்து வளர்த்து ஆளாக்குனாங்க அத அப்படின்ட்டு நினைக்காம பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? தாய் தகப்பன மூத்தவர்களா குறை சொல்லக்கூடியவர்களா குறை காணக்கூடியவர்களா இருக்கிறாங்க. உறவுகள்ல விரிசல்கள் வந்து பேசாம எத்தனையோ காலங்கள் கடத்தக்கூடியவங்க இருக்கிறாங்க. உறவுகளை துண்டிப்பவர்களை நான் துண்டித்து விடுகிறேன், அவர்களை சேர்ந்து வாழக்கூடியவர்களை நானும் சேர்ந்து வாழ்கிறேன் அல்லாஹ் சொல்றான். அது மட்டும் இல்லாம ரத்த உறவை துண்டிக்க பாக்குறீங்களா? இப்படிப்பட்டவங்கள அல்லாஹ் சபிக்கிறான், அவங்களை செவிடாக்குறான், குருடாக்குறாங்கிற ஒரு வசனத்தையும் இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. இதையெல்லாம் நம்ம பாக்குறோமா, படிக்கிறோமா, செயல்படுறோமா? பெரிய கேள்விக்குறியான விஷயம்தான். அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்களை தவிர. அடுத்து பாருங்க, இந்த இஸ்லாத்துல உறவுக்குரிய உயர்ந்த மதிப்ப இன்னும் குர்ஆன்ல பல வசனங்கள் உறுதி செய்துன்னு இந்த இடத்துல நமக்கு உஸ்தாத் சொல்லி கொடுக்குறாங்க. அது என்னென்ன வசனங்கள்லாம் இருக்கும்? உறவுகளோட அழகிய முறையில நடந்து கொள்ளணும்னு ஆர்வமூட்டக்கூடிய வசனங்கள். உறவுகளோட தவறா நடந்து கொள்பவரை, உறவுகளுக்கு தீங்கு செய்பவரை வன்மையா கண்டிக்கக்கூடிய வசனம். உறவுகளின் உரிமைகளை வலுப்படுத்தக்கூடிய வசனம். உறவுகளின் தொடர்புகளை குறிச்சு உணர்வுகளை வளர்க்குது அது அப்படின்னு சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட வசனங்கள்லாம் ஒன்றன் பின் ஒன்றா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வேதத்துல சொல்லியிருக்கான். அதையெல்லாம் நம்ம எடுக்கணும், படிக்கணும், ஆய்வு செய்யணும். அப்பதான் நம்மளுடைய உள்ளங்களுக்கு ஒரு அழகிய தெளிவு, வழிகாட்டுதல், பண்பாடு வரும். அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அதனால உஸ்தாத் இந்த இடத்துல சொல்றாங்க, 4வது அத்தியாயத்துல முதல் வசனம், அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள், அவனை கொண்டே நீங்கள் உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் வேண்டியவற்றை கேட்டுக்கொள்கிறீர்கள். இன்னும் அல்லாஹ்வுக்கு பயந்து இரத்த கலப்பு உறவினர்களிடமும் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கவனித்தவனாக இருக்கின்றான். சூரா நிசா 4வது அத்தியாயத்துல முதல் வசனம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், மனிதர்களே, அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அந்த அல்லாஹ்வை முதல்ல பயந்துக்குங்க. அதுக்கு பின்னாடி நீங்க அல்லாஹ் உங்களை படைச்சிருக்கான்ல, அவன் வந்து உங்களுக்குள்ள உறவுகளை ஏற்படுத்தியிருக்கான். அதன் மூலம் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வேண்டியதை கேட்டுக்கிறீங்க, கொடுத்துக்கிறீங்க, உதவி செஞ்சுக்கிறீங்க. அதனால அல்லாஹ்வை பயந்து ரத்த கலப்பு உறவினரோட அன்பா நடந்துக்கங்க. நீங்க எப்படியெல்லாம் நடக்கிறீங்க, எப்படியெல்லாம் வாழ்றீங்கிறத அல்லாஹ் கவனித்தவனா இருக்கிறான். இந்த இடத்துல உஸ்தாத் மறந்துட்டாங்க போல தெரியுது. நீங்க எப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்றீங்க, நீங்க எப்படியெல்லாம் கோக்குமாக்கு சுத்துமாத்து வேலையெல்லாம் பாக்குறீங்க, எல்லாத்தையும் அல்லாஹ் பாத்துக்கிட்டு இருக்கான். அதனால அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. இந்த சுத்துமாத்து கோக்குமாக்கு இதெல்லாம் பண்ணாதீங்க, சூழ்ச்சி பண்ணாதீங்க. மக்கரு வ மக்கரல்லாஹ். நீங்க சூழ்ச்சி செய்றீங்க, சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் சூழ்ச்சியா யார் இருக்கா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கான். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்றான், ரத்த உறவுகளோட நீங்க அன்பா நடந்துக்கங்க. நிச்சயமா அல்லாஹ் உங்களை வாட்ச் பண்றான், கவனிக்கிறான், பாத்துக்கிட்டு இருக்கான், நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான், எழுதிக்கிட்டு இருக்கான். நாளைக்கு அவன் முன்னாடி நின்றா கேள்வி கேட்பான், சொல்லணும். அதனால ஒவ்வொருத்தரும் இதுல குறிப்பிட்ட ஒரு சிலரை சொல்லலாம். ஆண்கள்ல ஒரு சிலர் தான் இருப்பாங்க. ஆனா பெண்களாகிய நாம இந்த ஒவ்வொரு வசனத்தையும் உள்வாங்கணும். எங்க எங்க எதை எதை எப்ப எப்படி எங்க கட் பண்ணா சரியா அங்க போய் பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்றதுக்கு பதிலா சொல்லுவாங்க, சரியா காய் நகர்த்த பழகணுமா. இதுக்காக கிளாஸ் எடுப்பாங்களா இல்ல கிளாஸ் படிப்பாங்களா தெரியல. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், நீங்க என் முன்னாடி வந்து நிக்கணும். உங்களை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ரத்த உறவுங்கிறது இருக்கே சாதாரணது இல்ல அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதுக்கடுத்து இந்த இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? அல்லாஹ்வுக்கு பயந்துக்கங்கன்னு சொல்லிட்டு உறவை பத்தி சொல்றான். அப்போ இந்த வசனத்துல சொல்றதன் மூலம் உறவோட மேன்மை, அதுக்கு கொடுத்திருக்க முக்கியத்துவம், அந்த உறவுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியம், அது எவ்வளவு பெரிய உறுதியானதுங்கிறது நமக்கு உறுதிப்படுத்தப்படுது இல்லையா? அப்ப அந்த உறவை ஆதரிச்சு நல்ல முறையில நடந்துக்கணும்
அப்படிங்கிற ஆர்வத்தை ஊட்டப்பட்டிருக்கு இந்த வசனத்தின் மூலம். இந்த இடத்துல உஸ்தாத் நமக்கு சொல்றாங்க, ஒரு முஸ்லீம் இருக்காங்களே அவங்களுக்கு உறவுகளோட நினைவு எப்பயுமே பசுமையா இருக்கணும். இதுக்காக இறை தூதர் நமக்கு அழகிய வழிகாட்டுதலை நம்ம சொல்லி காட்டியிருக்கிறாங்க. இதுக்காகவே இறை நம்பிக்கை மற்றும் பெற்றோரை பேணுதல் பத்தி அடுத்தடுத்து இருக்க வசனங்களை எடுத்து இந்த இடத்துல நான் கொடுக்குறேன், நீங்க படிச்சு பாருங்கன்னு உஸ்தாத் நமக்கு அடுத்தடுத்து இன்னைக்கு நம்ம ஓதி கேட்டோம் இல்லையா, 17வது அத்தியாயம் சூரா இஸ்ரா 23ல இருந்து 30 வசனம். அழகான அற்புதமான வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வை பயந்துக்கங்க, உறவுகள் விஷயத்துல அன்பா நடந்துக்கங்க அது அப்படின்னு சொல்லி அவனை பயப்படுறத முதல்ல சொல்லிட்டு, 2வது உறவுக்கு எவ்வளவு முக்கியத்துவமும் கண்ணியமும் கொடுத்து உறுதிப்படுத்தி காட்டியிருக்கான். அப்போ ஒரு முஸ்லீம் இந்த உறவுகள் விஷயத்துல பசுமையா இருக்கணும், எந்த நேரமும் விழிப்புணர்வோட இருக்கணும், உறவுகளை பேணி வாழணும். உறவுலையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அடுத்த உறவா எதை சொல்றான்? பெற்றோர்களை சொல்றான். அந்த பெற்றோர்களை எப்படி பாதுகாக்கணும், பேணணும், அவங்களோட உறவு நல்லுறவு எப்படி பாராட்டணும் அப்படிங்கறத சொல்லும் போது, நபியே உங்களில் இறைவன் தன்னை தவிர மற்ற எவரையும் வணங்கக்கூடாதுன்னு கட்டளையிட்டு இருக்கிறான். அடுத்து தாய் தந்தைக்கு நன்றி செய்யும்படியும் கட்டளையிட்டு இருக்கின்றான். எவ்வளவு அற்புதமான வசனம் பாத்தீங்களா? நபியே என்ன செய்யுங்க, அல்லாஹோட வேற கடவுளை ஏற்படுத்தாதீங்க. அப்படி செஞ்சா நீங்க இழிந்தவரா ஆயிருவீங்க, நாதியற்றவரா ஆயிருவீங்கன்னு வசனத்துல சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுடைய அதிபதி எப்படிப்பட்ட கட்டளை உங்களுக்கு கொடுத்திருக்கான் தெரியுமா? அவனை தவிர நீங்க வேற யாரையும் வணங்காதீங்க. அடுத்து தாய் தந்தையரோட மிக கண்ணியமான முறையில நடந்துக்கங்க. பெற்றோர்ல ஒருத்தரையும் இருவருமோ முதுமையா அடைஞ்சு உங்ககிட்ட இருக்கக்கூடிய நிலை வந்தா சீண்டு கூட கூறாதீங்க, மேலும் அவர்களை கடிந்து பேசாதீர்கள். அதோடு அல்லாஹ் நிப்பாட்டிட்டா பரவாயில்ல. அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்களேன், மாறாக அதுக்கு பதிலாக அவர்களிடம் கண்ணியமா பேசுங்க. சுப்ஹானல்லாஹ். இப்படி கண்ணியமா பேசி சீன்னு கூட சொல்லாம இருக்கிற நேரத்துலயா பெத்தவங்க விட்டுட்டு போறாங்க பிள்ளைங்கள? போவாங்களா? உங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கி கடிக்காம எறும்பு கடிக்காம எந்த நேரத்துல எந்த சாப்பாடை கொடுக்கணும், என் பிள்ளைக்கு எதை கொடுக்கணும், எந்த ட்ரெஸ்ஸை போட்டா அழகா இருக்கும், என் பிள்ளை இன்னும் நடக்கலையே, இன்னும் பேசலையே, இன்னும் அதை செய்யலையே, இன்னும் இது செய்யலையே, இருக்கிறதுலே டாப்பால் ஃபர்ஸ்ட் லெவல்ல என் பிள்ளைதான் இருக்கணும்னு பார்த்து பார்த்து வளர்த்தாங்களே, அவங்களா உங்களை வெறுத்துருவாங்க? அவங்களா உங்களுடைய உறவை வேணான்னு பிரிச்சுட்டு போயிருவாங்க? அதுலயும் நீங்க ஒரு சீண்டு கூட சொல்லாத நேரத்துல, அவங்களுக்கு ரெஸ்பெக்டும் கண்ணியமும் கொடுக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சொல்றானே, எனக்கு யாரையும் இணையாக்காதீங்க, அடுத்து உங்களுடைய தாய் தந்தைங்கள்ட்ட கண்ணியமா நடந்துக்கங்க. அவங்க 2 பேருமே ஒருத்தரும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நிலையில, எப்படிப்பட்ட நிலையில, ஆரோக்கியமா ஹெல்த்தா வெல்த்தா இருக்கையில இல்ல, அப்படி பலகீனம் அடைஞ்சு எதுக்குமே முடியாத அந்த நேரத்துல உங்ககிட்ட வந்து இருக்கையில சொன்னதையே சொல்லுவாங்க, கேட்டதையே கேட்பாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல அவங்கள சீண்டு கூட சொல்லாதீங்க. அவங்கள்ட்ட கடுமையான வார்த்தைகளை கொண்டு அதுக்கு பதிலா நீங்க அவங்கள்ட்ட கண்ணியமா பேசுங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்த 17வது அத்தியாயம் 23வது வசனம் தப்சீர் இப்னு கசீர் எடுத்து பாருங்க. உஸ்தாத் எவ்வளவெல்லாம் இன்னும் எவ்வளவு அறிஞர்களுடைய அறிவுரைகள் அந்த இடத்துல கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் சும்மா வெள்ளிக்கிழமை ரமலான்ல மூத்து வீட்டுல ஓதிட்டு தூக்கி வைக்கிறதுக்கு இல்ல, நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டி. இதை எடுத்து படிச்சாதான் இந்த அல்லாஹ்வுடைய அழகான தூது செய்தியை நம்மளுடைய வாழ்க்கையில எடுத்து நடக்க முடியும் இல்லையா? சும்மா ஓதிட்டு போனா எங்கேயுமே புரியுது. ஏன் புரியல? என்ன பாஷை நீங்க? எது உங்களுடைய மதர் டங்? அந்தந்த தாய்மொழியில தாய் பாசையில இன்னைக்கு தர்ஜுமா வந்துருச்சே, என்னென்னவெல்லாம் எடுத்து பார்க்க தெரியுது. தேவையில்லாத இன்டர்நெட்டுக்கு போய் தேவையில்லாத இன்னொருத்தவங்களுடைய பேஸ்புக் இன்ஸ்டாகிராம இன்னும் என்னமாமா சுப்ஹானல்லாஹ், அதையெல்லாம் பார்த்து அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா, இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா, அட உனக்கு ஊர் உலகம் தெரியலையான்னு எல்லாம் பேச தெரியுது இல்ல. படைச்ச ரப்பு நீ எப்படி வழிகாட்டணும், நீ எப்படி வாழணும், எப்படி உன்னுடைய உறவுகளை பேணணும், உன்னுடைய குடுக்கல் வாங்கல் எப்படி எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகா பட்டியல் போட்டு காமிச்சிருக்கானே, அதை படிக்கிறதுக்கு நேரம் இல்லையா? நாளைக்கு கேட்பான்ல அல்லாஹ். இதெல்லாம் உங்களுக்கு தானே சொன்னேன், உங்களுக்கு தான் நான் அனுப்பியிருக்கேன், இதை படிக்கலையா பார்க்கலன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், என்ன பயப்படுங்க, எனக்கு அஞ்சுங்க, உறவுகளை அன்பு பாராட்டுங்க.
இந்த வசனத்துல அல்லாஹால என்ன சொல்றான்? 17வது அத்தியாயம் 23வது வசனம், அல்லாஹ்தான் உங்களுடைய அதிபதி, அவனைத்தான் வணங்கணும், அவனை தவிர வேற யாரையும் வணங்க கூடாதுங்கிறது அவனுடைய கட்டளை. அடுத்து தாய் தந்தைகள்கிட்ட கண்ணியமா நடந்துக்கங்க. பெற்றோர்ல ஒருத்தரோ 2 பேரோ வயசானக்கு பின்னாடி உங்கள்ட்ட வந்தா சீன்னு சொல்லாதீங்க, கடிஞ்சு பேசாதீங்க. அட உங்களுக்கு என்னம்மா எப்ப பார்த்தாலும் இதுதானா, ஏன் வாப்பா இப்படியே பேசிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு வேற வேலையே இல்லையா, இப்படி சொல்லாதீங்க. அவங்கள்ட்ட கண்ணியமா பேசுங்க. ஏதாச்சும் உங்களுக்கு பிடிக்காத வார்த்தையை சொல்லிட்டா அழகான முறையில தடவி கொடுத்து ப்ளீஸ் பண்ணுங்க. சொல்றான்ல அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இது கேட்கறதுக்கும் சொல்றதுக்கும் நல்லா இருக்கு. ஆமா செய்யணும்னு இருக்கு, வாழ்க்கையில செய்யறோமா? அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தை பாருங்களேன், 24வது வசனம். மேலும் பணிவோட கருணையோட அவங்கள்ட்ட நடந்துக்கங்க, கண்ணியமா பேசுங்க, அப்புறம் பணிவோட நடங்க, அப்புறம் கருணையோட இருங்க. இதெல்லாம் நாங்க பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட, அடுத்த வீட்டுக்காரவங்கள்ட்ட, கம்பெனில, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அப்புறம் வெளி ஆள்கள்ட்ட தான் அப்படி நடந்துக்கிருவோம். நீங்க மேலும் உங்க தாய் தந்தை கிட்ட கண்ணியமா, பணிவா, இரக்கமா, கருணையா இருந்துட்டு, நீங்க எல்லா இடத்துல துவா செஞ்சுக்கிட்டே, இறைஞ்சிய வண்ணம் அப்படியே அவங்களுக்கு துவா கேட்டுக்கிட்டே இருங்க. எப்படி தெரியுமா? என்னுடைய ரப்பே, நான் சிறு வயசுல எவ்வாறு என்னைய கருணையோட பாசத்தோட வளர்த்தெடுத்தாங்க, அது மாதிரி அவங்க அவங்க மீது நீ கிருபை காட்டியா அல்லாஹ். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கல, நான் டாய்லெட் போயிட்டேன் யா அல்லாஹ், இந்த சாப்பாட விட்டுட்டு சந்தோஷமா வந்து எனக்கு கிளீன் பண்ணி, எனக்கு அருவருப்பு பார்க்கல, அசிங்கம் பார்க்கல, உனக்கு இதான் நேரமான்னு கேட்கல, அட கேடான்னு சொல்லி விட்டுட்டு போல, எப்படிலாம் பார்த்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி கொடுக்குறான் பாருங்க. என்னன்னா சின்ன பிள்ளையா இருக்கையில என்னை எப்படி கருணையோட பாசத்தோட வளர்த்தாங்க, அது மாதிரி நீ அவங்களுக்கு கிருபை காட்டி அல்லாண்டு நீ அவங்களுக்கு துவா செஞ்சுக்கிட்டே இருண்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். ரத்த உறவுல முதல் உறவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை சொல்றான் பாத்தீங்களா? உங்கள் இதயங்களில் என்ன இருக்குதுங்கிறத உங்கள் ரப்பு அறிவான். நீங்கள் உத்தமர்களா வாழ்வீர்களானா உங்களுடைய தவற்றை உணர்ந்து அடிபணிந்து வாழ்வதன் பக்கம் திரும்புவோர திண்ணமா அவன் மன்னிக்க கூடியவனா இருக்கான். அவங்க உள்ளத்துல இருக்கிறதையும் அல்லாஹ் அறிவான். நீங்க அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமா அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவனா இருக்கான். யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னிக்கணும் நீ யா அல்லாஹ்ன்னு நம்ம விரும்புறோம்ல. அப்ப நமக்கு முன்னாடி செய்யறவங்களுடைய பாவங்களை அல்லது தவறுகளை ஏதோ தெரியாம சொல்லிடுறத மன்னிக்கிறோமா, விட்டுட்டு போறோமா? நம்ம நேத்து பார்த்தோம்ல சூரா தாவுன்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொன்னா? மக்களுடைய பாவங்களை புறக்கணிச்சிருங்க, விட்டுருங்க, அல்லாஹ் உங்களை உயர்த்துவான், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி காட்டுவான். விட்டுறோமா? நமக்கு உயர்வை விரும்புறோம், கண்ணியத்தை விரும்புறோம், ஆனா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு விரும்புறோமா? சுப்ஹானல்லாஹ். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான் 26வது வசனம். உறவினர்களுக்கும் வறியவர்களுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் அவரவருக்குரிய உரிமையை வழங்கி விடுங்க. ஆனா வீண் விரைய செய்யாதீங்க. பேருக்கு பகட்டுக்கு பெருமைக்கு புகழுக்கு அதுக்கு செய்யாதீங்க. அவங்கவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க. நிச்சயமா வீண் செலவு செய்வோர் சைத்தானுடைய சகோதரர்களா இருக்கிறாங்க. வீண் செலவு செய்யறவங்க, ஆடம்பரத்துக்கு செய்யறவங்க, பெருமைக்கு செய்யறவங்க யாரா இருக்கிறாங்க? ஷைத்தானுடைய சகோதரர்களா இருக்காங்க. ஷைத்தானும் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவனா இருக்கிறான். அதனால உங்களுடைய ரப்புடைய அருளை நீங்க விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்துல அவர்களை, அது யார? உறவினர்களை, வறியவர்கள் மற்றும் வழிப்போக்கர்கள் தேவையுடையோரை நீங்கள் புறக்கணிக்க நேரிட்டால் அவர்களுக்கு இதமா பதில் சொல்லுங்க. அதாவது உங்கள்ட்ட கொஞ்சமா இருக்கு, நிறைய இல்ல, அப்படிப்பட்ட நேரத்துல அவங்களுடைய தேவைக்காக உங்ககிட்ட வந்தா, அவங்களுக்கு கொடுக்க முடியாத நிலை இருந்தா, அப்ப அவங்கள்ட்ட அன்பா அழகா இதமா பதில் சொல்லுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உறவுகள்ல அவனுக்கு அடுத்த நிலையில பெற்றோர்களை கொண்டு வரான். அதுக்கடுத்து அப்படியே ஒவ்வொருத்தரா எவ்வளவு அற்புதமா சொல்லிக்கிட்டு வரான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அல்லாஹ்வையே வணங்குங்க, அவனுக்கு யாரையும் இணையாக்காதீங்க, தாய் தந்தைக்கு நன்றி செய்யுங்க, உறவினர்களுக்கு, அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு, அண்டை வீட்டில் உள்ள உறவினர்களுக்கு, மத்த அந்நிய அண்டை வீட்டாருக்கு, எப்போது உங்களோட இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு
பயணம் செய்யக்கூடிய பயனாளிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அடிமைகள் அன்போட நன்றியோட அவங்களோட நடந்துக்கங்க. யார் கர்வம் கொண்டு பெருமையாக நடக்கிறாரோ அவனை நிச்சயமாக அல்லாஹ் நேசிப்பதில்லை. சூரா நிசாவுடைய 36வது வசனம். இது உஸ்தாதோட கருத்துலாம் இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடுத்தடுத்து எத்தனை வசனங்கள்னு பாருங்க. நீங்க அல்லாஹுவ வணங்குங்க, அவனுக்கு யாரையும் எதையும் இணையாக்காதீங்க. அடுத்து தாய் தந்தையோட நன்றியோட நடந்துக்கங்க. அப்புறம் உறவினர்களோட நடந்துக்கோங்க. தாய் தந்தைக்கு அப்படி லிஸ்ட பாத்தீங்களா? தாய் தந்தைகளுக்கு அடுத்து யாரு? கூட பிறந்தவங்க, உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள். அப்ப அதுக்கடுத்து அனாதைகள், அதுக்கடுத்து ஏழைகள், அப்புறம் அண்டை வீட்டுல இருக்கக்கூடிய உறவினர்கள், அப்புறம் அண்டை வீட்டார்கள். அப்ப எப்போதும் உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், அப்புறம் பயணிகளுக்கும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அன்பியலுக்கும். இப்ப இவங்க கூட எல்லாம் அன்போட நீங்க நடந்துக்கோங்க, அவங்களுக்கு நன்றி செய்யுங்க. இப்படிப்பட்ட நன்றி உள்ளவர்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான். யார் இவர்கள்ட்ட பெருமையோட கர்வமோட பெருமை அடிச்சுக்கிட்டு போறாங்களோ அவங்கள அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அப்ப அல்லாஹுடைய நேசம் வேணுமா? எல்லாருக்கும் வேணும் தானே? கண்டிப்பா வேணும். அப்போ நேசம் வேணும்னா அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணி நடக்கணும். நன்மை செய்யறதுல பெற்றோருக்கு அடுத்ததா அல்லாஹ்வுல உறவினருடைய தகுதியை சொல்றான். முதல்ல மிக உயர்ந்ததை சொல்லி காட்டுறான். அதுக்கு அடுத்தத இந்த குரான்ல அவனுடைய வேதத்துல மனிதர்களுக்கு அப்படியே ஏணி படி மாதிரி அப்படியே அடுத்தடுத்து தட்டு தட்டா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அமைச்சு அதுல ஒவ்வொன்றுக்கும் உள்ள தகுதியை அல்லாஹ் நிர்ணயிச்சு தன்னுடைய வேதத்துல நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுறான். முதல்ல பெற்றோர், இரண்டாவது உறவினர், பிறகு அனாதை, பிறகு வழிப்போக்கர், பிறகு அண்டை வீட்டார். அப்படியே வரிசைப்படுத்தப்பட்டு நமக்கு நன்மையை அப்படியே விரிவடைய வச்சிருக்காங்க பாருங்க அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. அந்த நன்மையோட வட்டத்தை எப்படி விசாலமாக்கி கொடுத்திருக்கான் பாருங்க. நமக்கு நெருக்கமானவங்க முதல்ல யாரு, அதுக்கடுத்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனித குடும்பத்துல உள்ள தேவைகள் ஒவ்வொருத்தரையும் அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி அந்த நன்மைகள் நம்மள சென்றடையணும். மனிதனுக்கு மனசுக்கு ஒரு நிம்மதியையும் ஆசையையும் நம்ம கொடுக்கணும். அதன் மூலமா அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தணும்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இந்த இஸ்லாமிய அழகான அமைப்புல கொண்டு வந்திருக்கான் பாருங்க உறவு முறைகளை. அந்த இஸ்லாம் நமக்கு கடைபிடித்து சொல்லக்கூடிய அழகிய வழிகாட்டுதல பாருங்க. அடுக்கடுக்கா எப்படி நம்ம குடும்ப உறவுகளை நம்ம பேணணும் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லி சமுதாயம் வரைக்கும் கொண்டு போறான் பாருங்க. இதன் மூலம் மனிதர்கள் அனைவரும் பயனடணும், அனைவருக்கும் வாழ்வு கிடைக்கணும், அனைவருக்கும் நம்ம இரக்கம் காட்டணும், எல்லா மக்களுக்கும் அன்பை பகிர்ந்து கொடுக்கணும். இப்பதான் வாழ்க்கையுள்ள செழிப்பும் மகிழ்ச்சியும் நமக்கு நிம்மதியான அமைதியான சூழலும் ஏற்படும். இந்த நிம்மதியும் அமைதியும் பரப்பப்படும் சுப்ஹானஹு தஆலா சொல்றான். உறவுகளை பேணுவதன் மூலம், உறவுகளை ஆதரிப்பதன் மூலம், அண்டை அயலவர்களோட நல்ல உறவு பாராட்டுவதன் மூலம். சுப்ஹானல்லாஹ். அடுத்து முதலா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாமிய அழைப்ப, இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை, இந்த ஏகத்துவத்தை சொல்ல ஆரம்பிச்ச அப்பவே இஸ்லாமோட அடிப்படை கொள்கையில ஒன்னா எதை வச்சாங்க? உறவுகளை சேர்ந்து வாழ்றது. அத கடமையாக்குனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தம்முடைய அழைப்பு பணியோட ஆரம்பத்துல இந்த புதிய மார்க்கத்தினுடைய அறிமுகம் ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க? அவங்களுக்கெல்லாம் புதுசா தானே இருந்துச்சு. இஸ்லாம்ங்கிறது அடிப்படை மார்க்கம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொன்று தொட்டு. ஆனா அந்த மக்களுக்கு புதியதா இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு ஒவ்வொன்னையும் இதனுடைய தனித்தன்மைகளையும் விவரித்து காட்டினாங்க. உறவு முறைகளை பேணி பாதுகாத்து வாழ்றத பத்தி முக்கியத்துவம் கொடுத்து சொன்னாங்க. இதனாலதான் ஒரு தடவை மன்னர் ஹிர்கலுக்கு அபூ சுஃபியானுக்கும் இடையில உரையாடல் நடக்குது. அப்போ மன்னர் ஹிர்கல் அபூ சுஃபியான்கிட்ட கேக்குறாரு, உங்களுடைய நபி எதை சொல்றாரு உங்கள்ட்ட அப்படின்னு கேட்டப்போ அவர் சொல்றாரு, அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குங்கன்னு சொல்றாரு, அவனுக்கு எதையுமே இணையாக்காதீங்கன்னு சொல்றாரு, உங்கள் முன்னோர்கள் சொல்வதை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய முன்னோர்கள் என்ன சிலைகளை வணங்க சொன்னாங்க, அதை விட்டுருங்க.
அடுத்துக்கு அடுத்து நீங்க என்ன செய்யுங்க, இறைவனுக்கு சுஜூது செய்யுங்க, தொழுங்க, உண்மையே பேசுங்க, ஒழுக்கமா இருங்க, உறவுகளை சேர்ந்து வாழுங்க அப்படின்னு அந்த தூதர் சொன்னாருன்ற அபூ சுஃபியான். அப்போ இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி ஹிர்கல் மன்னன்ட்ட சொன்ன செய்தி. அப்போ இஸ்லாத்தை ஏத்துக்கிறாத ஒரு நிராகரிப்பாளரா இருக்கக்கூடிய நேரத்துல கூட எப்படிப்பட்ட ஒரு நற்பண்புகளை அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க ஹிர்கல் மன்னர்ட்ட. இது சஹீஹுல் புகாரில, முஸ்லிம் ஷரீஃப்ல பதியப்பட்டிருக்கு. அப்போ ஓரிரை கொள்கைய பத்தி அவங்க முதல்ல சொன்னதோட, தொழுகை நிலைநாட்டுங்க, உண்மையை பேசுங்க, ஒழுக்கத்தை பேணுங்க, தூய்மையா நடங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம், சிறப்பு பெற்ற மார்க்கம் தான் அது இஸ்லாம் தான். இந்த இஸ்லாத்தோட அம்சத்துல ஒன்னா, அடிப்படை கொள்கையில ஒன்னா உறவை சேர்ந்து வாழ்றது இருந்திருக்கு. அதனாலதான் ஹெர்கல் மன்னர் இஸ்லாமை குறிச்சு முதல்ல அபூ சுஃபியான்ட்ட கேட்டப்போ, உங்களுடைய தூதர் என்னத்தை பத்தி சொல்றாருன்னு கேட்டப்போ, இந்த அழகிய முக்கிய அம்சங்களை அபூ சுஃபியான் இதனுடைய சிறப்பு அம்சங்களையும் அந்த மன்னர்கிட்ட சொல்றாங்க. இதுதான் உண்மை இல்லையா? அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் நபித்துவத்தோட ஆரம்பத்துல மக்காவுல நபி ஸல்லல்லாஹு அவங்கள சந்திச்சேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் சந்திச்சேன். அப்போ அவர்கிட்ட நீங்க யாருன்னு கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் நபின்னு சொல். நபினா என்ன? எனக்கு அதை பத்தின விளக்கம் சொல்லுங்களேன், எனக்கு அது தெரியலன்னு கேட்டேன். அப்போ அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான் தேர்ந்தெடுத்துன்னு சொன்னாங்க. ஓ, அல்லாஹ் அனுப்பியிருக்கானா? அல்லாஹ் எதை கொடுத்து உங்களை அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உறவுகளை சேர்க்க வேணும், உறவுகளை சேர்ந்து வாழணும்னு அல்லாஹ் என்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கான். சிலைகளை வணங்க கூடாது அல்லாஹ் என்கிட்ட சொல்லியிருக்கான். அல்லாஹ் ஒருவன் மட்டுமே வணங்க வேண்டும் அப்படிங்கறத அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கான். அவனுக்கு இணை வைக்க கூடாது, இதையெல்லாம் சொல்லி என்னை அனுப்பியிருக்கான் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இத அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்குன்னு உஸ்தாத் எனக்கு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப பாருங்க, இந்த இஸ்லாத்துல எவ்வளவு அழகிய ஒழுக்க பண்பாடு. அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அவனுக்கு இணை வைக்க கூடாது, சிலைகளை வணங்கக்கூடாது. இப்படி சொன்ன மார்க்கத்துல உறவுகளை சேர்ந்து வாழணும். எங்க நம்ம யோசிக்கலாம், இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு உறவு பிரியத்தானே செஞ்சுச்சு. இறை கொள்கையில தான் அவங்க மாற்றமா இருந்தாங்க, அதனால அவங்க பிரிஞ்சாங்க. ஆனாலும் பின்னாடி உஸ்தாது நமக்கு நிறைய இறை கொள்கையில மாற்றமா இருக்கக்கூடிய உறவினர்கள்ட்ட எப்படி நடக்கணுங்கிற ஹெட்லைன்ல எழுதுறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட அழகிய செய்திய அம்ர் இப்னு அபஸா ரலியல்லாஹு சொல்றாங்க. மேன்மை மிகும் நபி அவர்கள் இந்த பொன்மணியில முக்கியமா இஸ்லாமிய சட்டங்களை, அடிப்படைகளை விரிவா ஆரம்பத்திலேயே விளக்கி சொல்றதோட, உறவுகளை சேர்ந்து வாழ்வதோட முக்கியத்துவத்தை அல்லாஹ் இந்த உலகத்தார் அனைவருக்குமே சொல்லியிருக்கான்னு இந்த மார்க்கத்தின் உறவுல சொல்லப்பட்ட உறவு முறைகளை அழகான முறையில அதனுடைய கண்ணியத்தை எடுத்து சொல்றாங்க. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது மார்க்க சான்றுகள், மார்க்க அறிவுரைகளை கேட்டு வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி உறவுகளை ஆதரிக்கிறதுல வலியுறுத்தணுமா இல்லையா? ஆர்வம் ஊட்டணுமா இல்லையா? உறவுகளை ஒதுக்குறதுலயும், துண்டிக்கிறதுலயும், விட்டு விலகி போறதுலயும் கங்கணம் கட்டிக்கிட்டு நிக்கலாமா? நிக்க கூடாது. அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு சொல்றாங்க ஒரு செய்திய. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒருத்தர் வந்தாரு, வந்து கேட்டாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னைய சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு செயலை எனக்கு சொல்லித்தாங்க, நான் சொர்க்கத்துக்கு போகணும், அப்படி ஒரு செயலை எனக்கு நீங்க சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ அல்லாஹ்வே வணங்கு, அவனுக்கு எதையுமே இணையாக்கிறாங்க, அவன் தான் உனக்கு தக்குரியவன். அடுத்து உனக்கு குறிக்கப்பட்ட தொழுகை இருக்குல்ல, அந்த தொழுகையை நிலைநிறு. அடுத்து அல்லாஹ் சொன்ன ஜக்காத்தை கொடு. அடுத்து உறவை சேர்ந்து வாழு, சொர்க்கத்துக்கு போயிடலாம். புகாரி முஸ்லிம்ல பதியப்பட்ட செய்தி. எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. அப்ப உறவை சேர்ந்து வாழ்றது எவ்வளவு ஒரு மகத்தான செயல். மனிதனுடைய செயல்லையே அது அவனுடைய எடைய மிகவும் கனமூட்டக்கூடிய செயலா இருக்கு. சொர்க்கத்துல நுழைய வச்சு
நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய செயலா இந்த உறவை பேணி பாதுகாக்கிறதுக்கு, நன்மையாளா செய்யறதுக்கு, அல்லாஹ்வை வணங்குறது, தொழுகையை நிலைநாட்டுறது, ஜக்காத்தை கொடுக்கறதோடைய சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறவை பேணுறதையும் சொல்லி காட்டுறான்டா. உறவோட முக்கியத்துவம் என்ன? இத பத்தி நம்ம பாக்குறோமா? இத பத்தி தேடுறோமா? ஆனா தேட வேணாம், இருக்கிறத வச்சுக்கிட்டு இருந்துட்டா கூட பரவாயில்லை. எப்படி துண்டிக்கிறது, எப்படி கட் பண்றது, எதை சொன்னா எந்த நேரத்துல சொன்னா அங்க ஒர்க் அவுட் ஆகும். இந்த இடத்துல அனஸ் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய ஒரு செய்திய, ஒரு ஹதீஸ நமக்கு உஸ்தாத் சொல்லி கொடுக்குறாங்க. வாங்க பார்க்கலாம். அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் தனது வாழ்வாதாரத்தில் பரக்கத், விசாலம் ஏற்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, தனது ஆயுள் நீட்டப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அவர் உறவை பேணி வாழட்டும். புகாரில, முஸ்லிம்ல இருக்கு. உங்களுக்கு நிறைய வாழ்வாதாரம் வேணுமா? பெரிய பணக்காரவங்களா ஆகணுமா? நீங்க கொடான கோடி பெரிய கோடீஸ்வரனா, மில்லியனரா ஆகணுமா? அப்புறம் அதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நீண்ட வயசு வேணுமா? ஆயுஷ்காலம் ஆள வேணுமா? எல்லாம் கோடிக்கணக்குல இருந்து அற்ப ஆயுசுல போயிட்டா யார் அனுபவிக்கிறது? முடியாதுல்ல. அப்போ அதை அனுபவிக்கிறதுக்கு நீண்ட ஆயுள் வேணுமா? ஆரோக்கியம் வேணுமா? அப்படின்னா ரகசியமா சொல்றேன், கேட்டுக்கோங்க. உறவே பேணி வாழுங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அல்லாஹு அக்பர். ஆனா நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறேன், எல்லா பேரும் வந்தா ஆக்கி போடணும், வேலை பார்க்கணும், எல்லாம் செலவாகும், எங்க வாழ்வாதாரம் வரும்? அதான் பரக்கத், அதான் அல்லாஹ்வுடைய அருள், அதான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு வழிபடுறதுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி. அல்லாஹ் அக்பர். நம்ம நம்மளுடைய கணக்குலயே தான் கணக்கு போடுறோம் இல்லையா? இந்த இடத்துல சொல்லிட்டு சொல்றாங்க, ஆமா நிச்சயமா உறவை பேணி வாழ்றது வாழ்வாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் அல்லாஹ் மிக பெரும் அருளா அல்லாஹ் அமைச்சு கொடுக்குறான். அது செல்வத்தையும் வாழ்க்கையையும் அதிகரிக்க செய்யுது. அப்ப உறவை பேணி வாழ்றது நமக்கு வாழ்வாதாரத்தை, ரிசுக்க, செல்வத்தை, ஆரோக்கியத்தை, நீண்ட ஆயுள கொடுக்கக்கூடியதா இருக்கு உறவை பேணி வாழ்றது. இன்ஷா அல்லாஹ் நியத்து வைப்போமா, உறவையெல்லாம் பேணலாண்டு. அல்ஹம்துலில்லாஹ் பேணத்தான் செய்யறோம். ஆனாலும் வெறுக்கக்கூடிய மக்களை என்ன செய்யறது? ஏசக்கூடிய பேசக்கூடிய மக்களை என்ன செய்யறது? மன்னிக்கணுமா? யா அல்லாஹ் இந்த பண்பை எங்களுக்கு குடு யா அல்லாஹ். அடுத்து பாருங்க, இன்னொரு செய்தியையும் இந்த இடத்துல உஸ்தாத் நமக்கு சொல்றாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, யார் தன் இறைவனை பயந்து கொள்கிறாரோ, உறவை சேர்ந்து வாழ்கிறாரோ, அவருடைய ஆயுள் அதிகரிக்கும், செல்வம் பெருகும், குடும்பத்தினர் அவரை நேசிப்பார். அல் அதபுல் முஃப்ரதுல பதியப்பட்ட செய்தி. இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க அவங்களுடைய கருத்தா. சுப்ஹானல்லாஹ். இது வந்து குர்ஆன் வசனத்துக்கு ஏத்தது மாதிரி இருக்கு பாருங்க. அல்லாஹ் தன முதல் வசனத்துல என்ன சொன்னா, அல்லாஹ்வை பயப்படுங்க, உறவுகள்ட்ட அன்பு பாருங்க. அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீங்க, பெற்றோர்களை பேணுங்க. அது மாதிரியா, அது அது அல்லாஹ்வுடைய வசனம், இது கருத்து. இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இறைவனை பயந்து வாழ்ந்து உறவை சேர்ந்து வாழ்ந்தா நம்மளுடைய ஆயுள் அதிகரிக்கும், செல்வம் பெருகும், குடும்பத்து மக்கள் எல்லாம் நம்மள நேசிப்பாங்க. இது மட்டும் சொல்லல, உறவை பேணி வாழணுங்கிற கட்டளை ஆண்களுக்கு மட்டும் இல்ல. இதெல்லாம் கேட்டுட்டு இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப எல்லாம் உறவை பேணணுங்கிறது ஆம்பளைங்களுக்கு மட்டும்தானா? இது ஹதீஸ்களை அறிவிக்கிறாங்க, நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதனாலதான் இந்த இடத்துல உஸ்தாத் தனியா எழுதுறாங்க, உறவை பேணி வாழணுங்கிற அந்த கட்டளை இருக்குல்ல, அது ஆணுக்கு மட்டும் இல்ல, பெண்ணுக்கும் தான் அப்படிங்கிறத ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி விளங்கிக்கணும். இது பத்தி வந்திருக்கக்கூடிய சான்று இஸ்லாமியற்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேருக்கும் சமமானது. ஏனைய மார்க்க கடமைகளை எப்படி அல்லாஹ் தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ் எல்லாம் கடமையாக்கி இருக்கான், அதே மாதிரி இரையச்சமுள்ள ஒரு முஸ்லிம் பெண் உண்மையா உற்சாகத்தோட இருந்தால்டா, முன்மாதிரியா இருக்கணும்னு நினைச்சால்டா, அவ உறவுகளை சேர்ந்து வாழ்றதுக்கு முன் வரணும். எல்லா பெண்களும் இன்க்ளூடு என்னையும் சேர்த்துட்டான் இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சேர்த்து சொல்றான், நீங்க அல்லாஹை மதிச்சு நடக்கக்கூடியவர்களா, ஈமான் கொண்டவர்களா, இஸ்லாத்தை ஏற்று வாழக்கூடிய மக்களா இருந்தீங்கன்னா, அப்படி வாழக்கூடிய ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, உங்க 2 பேருக்கும் இந்த கட்டளைகள் எல்லாம் சமமானது. ஒரு இரையச்சம் உள்ள, அல்லாவை அஞ்சக்கூடிய ஒரு முன்மாதிரி ஒரு முஸ்லிம் பெண்மணி எப்படி இருப்பா தெரியுமா? உண்மையா நடந்துக்கிறவா,
உறவுகளை சேர்ந்து வாழ்றதுல உற்சாகத்தோட இருப்பா. அதுக்கு முன் வரக்கூடியவளா இருப்பா. பொறுப்புகளும் சுமைகளும் கடமைகளும் எம்பிட்டுத்தான் அவளுக்கு கூட இருந்தாலும் சரி, எனக்கு பிள்ளைங்க இருக்குது, நான் வேலைக்கு போறேன், வீட்டு வேலை வேற பார்க்கணும், இதுல உறவுக்காரவங்க எல்லாம் வந்தா எங்கிட்டு வடிச்சு கொட்டுறது, இப்படிலாம் பேசுறவங்க இருக்கதான் செய்யறாங்க. எவ்வளவு பொறுப்புகள் இருந்தாலும் அல்லாஹுடைய இந்த கட்டளைய எந்த ஒரு மாறுபாடும் செய்யாம, அதுக்கு தடை விதிக்காம, அந்த உறவுகளை பேண்டதுல உற்சாகத்தோடையும் பொறுப்புணர்வோடையும் கடமை உணர்வோடையும் நடந்துக்கிருவா அப்படிங்கிற ஒரு செய்திய நான் சொல்லல, உஸ்தாத் சொல்றாங்க. அடுத்து, மார்க்க ஒழுக்கத்தை பேணக்கூடிய ஒரு முன்மாதிரி ஒரு முஸ்லிம் பெண்மணி உறவுகளை சேர்ந்து வாழ்ந்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை வாழ்க்கையில எல்லா பக்கத்திலையும் கூட்டக்கூடியவளா இருப்பா. பாருங்க, உறவுகளை பேணி வாழ்ந்தா ஆரோக்கியம் இருக்கும், வாழ்வாதாரத்துல பறக்கத்து இருக்கும், ஆயுள்கள்லயும் விருத்தி இருக்கும், நமக்கு நீண்ட ஆயுளுக்கு அனுபவிக்கலாம்டா. அப்ப இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பெண் எப்படிப்பட்டவளா இருப்பா? உறவை பேணி வாழணும், அப்பதான் நம்ம குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும், வசதியான வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கறதுல கண்ணும் கருத்துமா இருப்பா. அல்லாவின் அருள் கிடைக்க காரணமா இருக்கக்கூடிய இந்த உறவை பேணி வாழக்கூடிய அழகிய செய்தியை தெரிஞ்சு உறவுகளை சேர்ந்து வாழ்றதுல முக்கியத்துவம் கொடுத்து இன்மை மறுமையோடைய அல்லாஹுடைய அன்புக்கும் கருணைக்கும் காரணமா அமைவா. உறவுகளை சேர்ந்து வாழ்பவர்களை மக்கள் நேசிக்கிறாங்க, நற்பெயோரும் புகழும் உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கு மாறா உறவுகளை துண்டிச்சு வாழ்றாங்கல்ல, அவங்களுக்கு அல்லாஹ்ட்ட இருந்து வெறுப்பும் கோபமும் ஏற்படுறதோட மக்கள்கிட்ட இருந்து கோபமும் வெறுப்பும் ஏற்படுது. உறவை துண்டிப்பவர் சொர்க்கத்தை விட்டு தூரமாக்கப்படுவார்னு சொல்லப்படுது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உறவை துண்டிப்பவர் சொர்க்கம் செல்ல மாட்டார்னு. சஹீஹ் புகாரில முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கு உஸ்தாத் நமக்கு சொல்றாங்க. நரகம்ங்கிறது கடுமையானது, கொடுமையானது, தொடர்ந்து பார்த்து வர்றோம். அப்போ சொர்க்கத்தை விட்டு தூரமாக்க கூடியது இந்த உறவுகளை துண்டிச்சு வாழ்றதுன்னு தெரிஞ்சுமா உறவுகள் விஷயத்துல கவனக்குறைவா இருக்கிறோம். கவனக்குறைவா இருந்தா கூட உறவுகள் சேர்ந்து இருப்பாங்க, கண்காணிப்பா இருக்கிறோம். பச்சியா வரா மாமியா, எங்க அம்மா கூட வரல, தங்கச்சி கூட கூப்பிட்டேன் இப்ப வரலன்ட்டா, ஏன் இவங்க மட்டும் இப்ப வர்றாங்க? எத்தனை பேரு எப்படி எல்லாம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இதுக்கு நிறைய ஜோக்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க. ஆனா நம்ம குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் பாக்குறோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அற்புதமா சொல்றாங்க பாருங்க. யார் உறவை சேர்ந்து வாழ்றாங்களோ அவங்கள அல்லாஹ் நேசிக்கிறான், மனிதர்களும் நேசிக்கிறாங்க. ஆனா அந்த உறவை துண்டிச்சு வாழ்றவங்கள அல்லாஹ் வெறுக்கிறான். அல்லாஹ் அவங்க மேல கோவப்படுறான், அவங்கள வெறுக்கிறாங்க, கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, சொர்க்கத்தை விட்டு தூரமாக்கப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உறவை துண்டிச்சவரு சொர்க்கத்துக்கு செல்ல மாட்டாருன்னு சொல்றாங்க. உறவை துண்டிச்சு வாழ்றவருக்கு அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் கிடைக்காது. அதோட அவர் வாழக்கூடிய சமுதாயத்திற்கும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் கிடைக்காது. அவருக்கு மட்டும் இல்லையா, சமுதாயத்துக்கேவா. இத அதாபுல் முஃபரதுல வருதுன்னு சொல்லிட்டு உஸ்தாத் கொடுக்குறாங்க. உறவை துண்டிச்சு வாழ்றவருக்கு அல்லாஹ்வுடைய அருளும் அருளும் கிடைக்கிறது இல்ல, அன்பும் கிடைக்கிறது இல்ல. அதோட அவர் வாழக்கூடிய அந்த சமுதாயத்துக்கும் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கிறது இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உறவை துண்டிப்பவர் இருக்கிற கூட்டத்தினர் மீது அல்லாஹ்வின் கருணையும் அன்பும் இறங்குறது இல்லன்னு. நீங்க வேணா நான் இது சொல்றது நம்ப முடியுதா முடியலையான்னு தெரியல. முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி அதுல பக்கம் 321ல போய் எடுத்து பாருங்க. இதுல சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் அத்தன்டிக்கானது, ஆய்வு செஞ்சு எழுதப்பட்டது. இது மட்டும் இல்ல, மேன்மைக்குரிய நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்க. உறவை முறிப்பவள் சபையில இருக்கும்போது அந்த சபையில அல்லாஹ்விடம் செய்யக்கூடிய பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் பிரார்த்தனை செய்ய மாட்டார்கள். ஏன் தெரியுமா? உறவை முறிப்பவர் அல்லாஹ்வின் கருணை இறங்குவதற்கு, பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கும் தடையா இருக்கிறாரு. உறவை முறிச்சு வாழக்கூடிய ஒரு சபையில இருந்தா அந்த சபையில செய்யக்கூடிய துவாவா அல்லாஹ் ஏத்துக்க மாட்டானாம். ஏன்னா அல்லாஹ்வுடைய கருணை இறங்குறதுல இருந்து அது தடுக்குதான், அல்லாஹ் பிரார்த்தனை ஏத்துக்கிறதுல இருந்து அது தடுக்கக்கூடியதா இருக்கு. யா அல்லாஹ் நீ காப்பாத்து யா அல்லாஹ் யா ரப்பே. சொல்லிட்டு சொல்றாங்க, ஒரு நாள் வெள்ளிக்கிழமை இரவு தன்னுடைய சபையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உறவை முறிப்பவர் இந்த சபையில் இருந்தால் அவர் நம்மை விட்டு எழுந்து சென்று விடட்டும். யாருமே எந்திரிச்சு போல. இதே மாதிரி 3 தடவை சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு வாலிபர் மட்டும் அங்க இருந்து எந்திரிச்சு தன்னுடைய தந்தையோடைய சகோதரி கிட்ட போறாரு. தந்தையோடைய சகோதரினா யாரு? மாமி தானே. மாமி பக்கம் போறாரு.
2 ஆண்டுகளா உறவை முறிச்சு வாழ்ந்துட்டு இப்ப அவரை பார்த்து அந்த தந்தையோட சகோதரி கேக்குறா, என்னுடைய சகோதரன் மகனே, இப்ப மட்டும் நீ 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கியே, வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்ன இந்த செய்திய அவர் அவங்கள்ட்ட சொல்லி காட்டுறார். அப்போ அந்த மாமி சொல்றாங்க, அப்படின்னா நீ திரும்ப போயி ஏன் நீங்க உறவை முறிச்சுட்டு வாழ்றவங்க எந்திரிச்சு போங்க எந்திரிச்சு போங்கன்னு 3 தடவை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்ட்டு போய் கேட்டு வா அப்படின்னு அந்த பெண்மணி அனுப்பி விடுறாங்க. அந்த வாலிபர் திரும்ப வர்றாரு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு. நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னாங்கன்னு சொன்னீங்களே வெள்ளிக்கிழமை இரவு, அப்ப நான் என் மாமி கிட்ட போனேன். எங்க மாமி ஏன் எந்திரிச்சு போக சொன்னாங்கன்னு கேட்டு வர சொன்னாங்க கேக்குறாரு. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, மனிதனுடைய செயல்கள் அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு வியாழன் மாலை வெள்ளி இரவில் சமர்ப்பிக்கப்படுது. அந்த சமயம் உறவை துண்டிச்சு வாழ்பவருடைய செயல் ஏற்றுக்கொள்ளப்படுறதில்ல. அதனாலதான் அப்படி சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு வாரமும் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்விடத்துல உயர்த்தப்படுது அந்த வெள்ளி இரவு. அதனாலதான் வெள்ளி இரவு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருப்பாங்களா இப்படி. இதுவும் அதபுல் முஃபரதுல பதியப்பட்டிருக்குன்னு உஸ்தாத் இந்த இடத்துல கொடுத்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். தொடர்ந்து இது பத்தி நிறைய செய்திகள் இருக்கு. இந்த உறவு முறைகளோட ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி எப்படி எல்லாம் நடந்துக்கணும். அப்போ இந்த இடத்துல பாருங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி, உறவை முறிச்சவங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுறதில்ல. உறவை முடிச்சவங்களோட அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் கிடைக்கிறது இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உறவை துண்டிச்சு வாழக்கூடியவர் ஒரு சமுதாயத்துல இருந்தா அங்கேயே அல்லாஹ்வுடைய கருணையும் அன்பும் இறங்குறது இல்ல. உறவுகளை சேர்ந்து வாழ்றவங்கள அல்லாஹ் நேசிக்கிறான், மக்களும் நேசிக்கிறாங்க. உறவுகளை முறிச்சு வாழ்றவங்கள அல்லாஹ் வெறுக்கிறான், கோபம் கொள்றான், மக்களும் அவங்கள வெறுக்கிறாங்க, சொர்க்கத்தை விட்டும் தூரமாக்கப்படுறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் கிடைக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய இந்த உறவுகளை சேர்ந்து வாழ்றதுல ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணி மிக கவனமா, மிக நேர்த்தியா, மிக அறிவுள்ளவளா, அதுல ஆர்வம் உள்ளவளா இருப்பாங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. யா அல்லாஹ், அப்படிப்பட்ட நன்மக்களாக யா அல்லாஹ் நீ உன்னுடைய வேதத்தில் எங்களுக்கு கட்டளையிட்டதன்படி உறவை பேணி வாழக்கூடியவர்களாக யா அல்லாஹ், இந்த உறவு முறைகளில் வரக்கூடிய சங்கடங்களை, கஷ்டங்களை, சோதனைகளை சகித்து வாழக்கூடிய அழகிய மனப்பக்குவத்தை யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் ஏற்படுத்தி தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் நீ அந்த பண்புகளை தந்தரல் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய உடன்பிறப்புகள், எங்கள் பிள்ளைகள், எங்களுடைய வாரிசுகள், ஊர் மக்கள், யா அல்லாஹ் உலக முஸ்லிம்கள் ஒவ்வொருவருக்கும் உன்னுடைய கட்டளையை ஏற்று இந்த உறவுகளை பேணி யா அல்லாஹ் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய உன்னுடைய அன்புக்கும் உன்னுடைய அருளுக்கும் உரியவர்களாக எங்களையும் எங்கள் சமுதாயத்தையும் நீ ஆக்கி அருள்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், பெற்றோர்களை பேணக்கூடியவர்களாக, உற்றார் உறவுகளோடு அன்பு பாராட்டக்கூடியவர்களாக, கருணை மிக்கவர்களாக, அல்ல ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண்மணிகளாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.